அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்த. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்னைக்கு நீங்க கத்துக்க போற விஷயம் இவ்வளோதான். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பார்த்து பயிற்சி பண்ணுறவங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெளிவாக புரிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு விஷயத்த மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். ஏற்கனவே இந்த கையில் எப்படி இதை மாற்றுறதுன்றதுக்கான வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோவை முதல் முறை பார்க்குறீங்க, இல்லை மற்ற வீடியோவெல்லாம் பார்த்தது இல்லைன்னா முதல்லேருந்து என்னுடைய காணொலியில் இருக்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு புரியும். இன்னைக்கு இதை பார்த்து பயிற்சி பண்ணுறவங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் கவனித்து அதை மாற்ற போகிறீங்க, அதை செய்ய போகிறீங்க. அது என்னன்னு சொல்கிறேன். இந்த ரொட்டேஷன் எல்லாமே பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பார்த்து பயிற்சி பண்ணுறவங்க இந்த பக்கம் திரும்பிக்கோங்க. ஒரு ரொட்டேஷன் நம்ம இப்படி செய்வோம் இல்லையா, இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நம்புகிறேன். இல்லைன்னா பயிற்சி செய்யுங்க. அப்படின்னா வீடியோஸ் பார்த்து பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் பயிற்சி செய்யுங்க. ரொட்டேட் செஞ்சிடறோம். இந்த கையை இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த ரொட்டேட் பண்ணுறோம். இதை பயிற்சி நல்ல விதமாக பண்ணிக்கோங்க. 1 2. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இல்லை ரெண்டு விஷயத்தை தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா. 1 2. அடுத்தது இந்த கையில் இப்படி தூக்கி போகிறது எப்படி சொல்லி இதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நல்ல விதமாகவும் மறுபடியும் பயிற்சி செய்யுங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த காணொலியில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு 5 முறை 10 முறை முயற்சி செய்து வரலன்னா தயவுசெய்து விட்டுறாதீங்க. தொடர்ந்து 100 முறை பயிற்சி செய்யுங்க, வந்துடும் சொன்னேன். அதே நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், நானும் நீ சொன்னதை கேட்டு திரும்ப பயிற்சி பண்ணினே இருக்கேன். என்னால் எதுவுமே 1 முறை 2 முறை செய்யும்போது கற்றுக்க முடியல. நீ சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் 20 அல்லது 30 முறை நான் பயிற்சி செய்யும்போது என்னால் நீங்கள் செய்கிற மாதிரி என்னால் செய்ய முடியுதுன்னு ஒரு நண்பர் என்கிட்ட அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கினார். உங்களாலையும் நிச்சயமாக செய்ய முடியும். தொடர் பயிற்சி நிச்சயமாக உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். சரிங்களா? தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. நம்ம இன்னைக்கான விஷயத்துக்கு போவோம். 1 2 3. சரிங்களா? ரைட். இது ஹேண்ட் போடுறோம், இல்லை போடுறோம். 1 2 3. இப்போது நம்ம கையை தூக்கும்போது இது என்ன ஆகுன்றது நீங்கள் கவனிச்சு தான் இருக்கீங்க. நான் சும்மா அப்படியே போடுறேன். பாருங்க, சரியான இடத்துல பயிற்சி இல்லாமல் நம்ம இப்படி போடும்போது என்ன ஆகும்னா நம்மளை மீறி அது எகிரி அந்த பக்கம் போயிடும். 1 2 3. தெரியுதுங்களா? 1 2 3. கரெக்டாக நின்றுடும். வந்து நம்ம இப்போ கையை திருப்பிடுறோம். எப்பயும் போல் பிடிச்சிட்டு 1 2 இந்த பக்கம் ஜஸ்ட் பிடிக்கிறோம். இதை பின்பக்கம் திரும்பி செஞ்சு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். அவ்வளோதான். ரெண்டாவது வாட்டி செய்யும்போது ஜஸ்ட் அதை பிடிக்கணும், அவ்வளோதான். 1 2 பிடிச்சிடுறோம். பிடிச்சிட்டு இந்த கையை வெளியே கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வரும்போது இந்த 4 விரல்களை மட்டும் இப்படி திறக்கவும். கட்டை விரலால் இதை நன்றாக பிடிச்சிருக்கணும். 4 விரலை மட்டும் திறக்கிறீங்க. இந்த செயின் வந்து இதில் ரொட்டேட் வரணும். தெரியுதுங்களா? செயின் ரொட்டேட் வந்திருக்கு. தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ரொட்டேட் வரும்போது இந்த உங்களுக்கு உள்ளங்கை பக்கம் வரலாம், அல்லது கட்டை வெளிப்பக்கமும் வரலாம். இதில் எந்த பக்கம் வந்தாலும் பரவாயில்லை. நிதானமாக பிடிங்க, அது மட்டும் போதும். 1 2 3 திருப்பிட்டு 4 விரலை வந்து செயினை தூக்கி போடுங்க. இப்போது உள்பக்கமாக வந்திருக்கு இல்லைங்களா? உள்பக்கம் வந்தாலும் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த வாட்டம் வந்தாலும் பிடிச்சிக்கலாம். எந்த வாட்டம் வருதுன்றதை கவலைப்படாதீங்க. 1 2 3 4 விரல்களில் போட்டு பிடிச்சிட்டு நீங்கள் தலைக்கு மேலே கையை தூக்கி வீசும்போது எந்த விரல் கட்டை விரல் பிடிச்சிருக்கீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை இப்படி விட்டுற போகிறோம். விட்டுட்டு இந்த கட்டை விரல் வீச்சில் தான் நம்ம திருப்ப போகிறோம். சரிங்களா? 1 2 3. இந்த பக்கம் வந்து விரல்களில் சுற்றிட்டோம், பிடிச்சிருக்கேன் பாருங்கள். விரல்களில் சுற்றிட்டோம்.
இந்த கையை மேலே தூக்குறோம். மேலே தூக்கி கையை சுழட்டும் போது இந்த விரல்களை விட்டுடணும். விட்டு பிடிச்சிட்டு இந்த பக்கம் பின்பக்கம் பாருங்க தெரியும். சரிங்களா? ஏற்கனவே நான் அந்த கையில் எப்படி போட்டு இந்த மாதிரி சுழட்டுறது, எந்த பக்கம் அடிபடும் என்னன்ற விஷயம்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நிதானமாக பயிற்சி செய்யுங்க, பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க. 2 விஷயத்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று இந்த கையில் வர்றது, ஒன்று பின்பக்கம் இருந்து இந்த கையில் போடுறது, இதை போட்டு இது ரொட்டேட் பண்ணுறது. இந்த 2 விஷயத்தை மிக்ஸ் பண்ணி தான் நான் 3வது நான் பிடிக்கிறோம், கொண்டு வரோம். இதை திருப்பும் போது விரல்களை திறக்கணும், அவ்வளோதான். விரல்களை திறந்தீங்கன்னா இது விரலில் வந்துடும். இது வரும்போது உள்ளே நம்ம பிடிச்சிக்கலாம். சரிங்களா? விரல்களில் இதை பிடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்களால் விரல்களில் பிடிக்க முடியலன்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா இதில் கையில் பிடிச்சிக்கோங்க, விரல்களை திறந்து வச்சுட்டு நிதானமாக உங்கள் கையாலே போய் எடுத்து போடுங்க. இதில் எந்த தப்புமே கிடையாது. இது என்ன ரொம்ப சின்ன குழந்தைங்களுமே நம்ம பயிற்சி கொண்டு இருக்கிறோம், பரவாயில்ல, பயிற்சி அப்படி தான் இருக்கும், அதில் எந்த தவறுமே இல்லை. உங்களால் இப்படி போடும்போது என்னால் இப்படி பிடிக்க முடியல, இது தவறி போகுது, சரியாக பண்ண முடியலன்னா அதுக்கான சுலபமான வழி தான் இது. நேராக பிடிச்சிக்கோங்க, கட்டவரில் பிடிச்சிட்டு விரல்களை இப்படி நீட்டிக்கொள்ளுங்க. விரல்களை நீட்டிட்டு இந்த கையால் இந்த மாதிரி மெதுவாகவே போடுங்க, எந்த தவறும் இல்லை. போட்டுட்டு இப்படி அசைங்க, அசைச்சு இப்படி பிடிங்க, இப்படி பிடிக்க பயிற்சி பண்ணுங்க. இதில் எந்த தவறுமே கிடையாது. இப்போ நீங்கள் இப்படி கையால் தூக்கி போட்டு இப்படி அசைக்குது இல்லையா, இந்த அசைக்கிறத பிடிக்க முயற்சி பண்ணும்போது நிறைய தடுமாற்றங்கள் வரும். பழகிருச்சுன்னா சுலபமாக நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிடலாம். சரிங்களா? பயிற்சி தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாதிரி கையால் போட்டு இப்படி பிடிச்சி பழகிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வெறும் கையால் இப்படி போட்டு பிடிக்கலாம், இப்படி போட்டு பழகலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. நான் இப்படி பிடிச்சி செயினை இப்படி நிதானமாக போட்டு இப்படி ஆடை விட்டு இப்படி பிடிக்கிறேன், வரமாட்டேங்குதுனாலும் நிதானமாக பயிற்சி பண்ணுங்க. ஏன் உங்கள் கையால் இப்படி எடுத்து கொடுத்து கூட பயிற்சி, அது எந்த தப்புமே, அனைத்துமே பயிற்சி தான். தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது தான் வெற்றி நம்மளை தன்னோடு அழைத்து சென்று இலக்கில் கொண்டு போய் நம்மளை நிற்கும். பயிற்சி இது என்ன ரொம்ப சின்ன மாதிரி ஒரு நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. நீங்க பயிற்சி செய்யும் ரொம்ப சின்ன பிள்ளை இது சில பண்ணுவாங்க, குறைப்பாங்க, கவலைப்படாது. இப்படி போட்டு பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? இல்லையா கையால் இப்படி போட்டு கூட பயிற்சி பண்ணுங்க. அந்த விரல்கள்ல நல்லா பிடிக்கும் திறன், இந்த பலம் போதுதான் நீங்க நல்லா என்ன பண்ணுவோம். அதுக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஞாபகப்படுத்துறேன். தினமும் கட்டையை பயன்படுத்தி இதுல எல்லாம் தட்டி தட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல வலி தாங்கும் திறன் கிடைக்கும், விரல்களும் திடமாகும். நீங்க இப்படி சுழட்டி பிடிக்கிறது உங்களை சுலபமாக பிடிக்க முடியும். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுக்குங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.